பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இன்றைய நாளிலே தெய்வ வார்த்தையோடு உங்கள் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நாம் சிறிய ஜெபித்து விட்டு நாம் தேவ ஆலோசனை கடந்து செல்லலாம். அன்பு பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லவர், நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், நீர் எங்களை வார்த்தையினால் உண்டாக்கினவர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாண்ட வார்த்தையின்படியாக விசுவாசத்தினால் நீதிமான் என்ற அந்தஸ்தை கொடுத்து உடைய தெய்வீக நன்மைக்கு, தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு எங்களை நீ பங்காளராய் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றார். எங்களுக்காக மூத்த சகோதரனாய் இந்த பூமியில வந்து இயேசுதாமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவுடைய செல்ல பிள்ளையாக அவர் இன்று உன்னதங்களிலே அவரோடு ஒரு வலது பார்சத்திலே அமர்ந்திருக்க பண்ணுகிற தகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தகுதி எங்களை நீதிமானாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் நீதிமானுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கும்படியாக இந்த பூமியில வைத்திருக்க தயவுக்காக ஸ்தோத்திரம். நீதிமானுடைய செயல்பாடுகள் வாழ்வில் நிறைவேற போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக. உங்களுடைய நீதியின் கரத்தினால் எங்கள் தாங்குவீராக. இயேசு கிறிஸ்து முதலுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். 7வது வசனத்துல நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும். 11வது வசனத்துல நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. இந்த அநேக வார்த்தைகள் நீதிமான் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். நீதிமான் என்பது என் மூலமாய் வந்ததல்ல, என்னுடைய கிரியினால் உண்டானதல்ல. நீதிமான் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தகுதி. ஆகவே நீதிமான் இந்த பூமியிலே நான் வாழும்படியாக, நீதிமான் அந்தஸ்தை பெறும்படியாக இயேசு கிறிஸ்து ஒருவராலே நமக்கு அந்த தகுதி உண்டாயிருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் நீதிமானுடைய தகுதி எப்படி என்பது மாத்திரமல்ல, அதன் மூலமாக கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, மனையருக்கு தெரியும், யோபுவை பற்றின சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். யோபுடைய சரித்திரத்தை குறித்து பார்க்கும்போது, யோபுடைய சரித்திரத்துல ஒரு வேத வார்த்தை, அது யோபு பேசின அநேக வார்த்தைகள்ல ஒரு வேத வார்த்தை அநேகருக்கு ஒரு கோல்டன் வேர்ட்ஸாக, தங்க வார்த்தையா இருப்பது குறித்து நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா யோபு 1ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல யோபு சொல்ற வார்த்தை நாம் பார்க்கிறோம். நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு தங்க வார்த்தை மாதிரி. அதாவது இந்த பூமியில் நடக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. தேவன் அனுமதிச்சிருக்கிறதுனால நான் இந்த பூமியில என் இழப்பா இருக்கட்டும், என் தோல்வியா இருக்கட்டும், ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படி சொல்லும் போது என்னுடைய லைஃப்ல, அதாவது என் மேல அந்த குற்றச்சாட்டு இல்லாதபடிக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று அவர் மேல் என்ன பண்றேன், பிளேம் பண்ணக்கூடிய நபரா இருப்பதை போல இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். அதாவது யோபு பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவரு ஊத்ஸ் தேசத்திலே அவர் தேவனுக்கு பயந்தவராக பொல்லாப்புக்கு உலகிற மனுஷனா இருந்தார் என்று குறித்து நம்ம பார்க்கிறோம். சன்மார்க்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த யோபுடைய அறியாமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபு தன்னை நீதிமான் என்ற அடிப்படையில, என்னுடைய கிரியினால நான் நீதிமானாக்கப்பட்டேன், என் செயல்பாடு நீதிமானாய் வைத்திருக்கிறது என்று சொல்லி தன்னை குறித்து நிதானிக்கிற, தன்னை குறித்து பேசக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பதை குறித்து நான் பார்க்கிறோம். அதனால அவரால் என்ன பண்ண முடியலன்னா, ஒரு தோல்வி வந்தாலும் நான் கரெக்டு, அந்த தோல்விக்கு நாம் பொறுப்பு அல்ல, கர்த்தர் பொறுப்பு என்பதை போல அவருடைய வார்த்தையில் இருப்பதை நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோபு அந்த நாளில கூட யோபு அதுக்கப்புறம் ஒரு மனமாற்றத்துக்குள்ள வர்றாரு. பார்த்தீங்கன்னா 40ஆம் அதிகாரத்துல யோபுட்ட கர்த்தர் பேசும்போது, அப்ப
சர்வோலரோடு 40 சர்வோலரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். யோபுட்ட வந்து கர்த்தர் பேசுறாரு. அதாவது தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். யோபு, நீ வந்து லைஃப்ல நடக்கிற எல்லா விதமான தீமைக்கும் நான் காரணம் போல வந்து என் மேல குற்றம் பிடிக்கிற. உன் லைஃப் நடக்கிற தீமைக்கு நான் பொறுப்பு அல்ல, உன் லைஃப்ல நடக்கிற நன்மைக்கு நான் பொறுப்பு என்பதை குறித்தும் உன்னுடைய நீதியின் கிரியனால என்னை வந்து திருப்தியாக்க முடியும், என் நீதியின் கிரியனால நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்றதை பத்தி நீ வந்து பேசுற என்பதை பத்தி அங்க சொல்றாரு. அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோபு வந்து கர்த்தருக்கு பிரயோஜனமா இப்ப வந்து ஒப்புரவாகி பேசுறாரு. என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னா 4 இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் வாயை பற்றி கொள்கிறேன், நான் 2 தரம் பேசினேன், நீ நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமல் இருப்பேன் என்றான். இப்ப மறுபடியும் கர்த்தர் பேசுறார். அப்போது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளிவார், இப்போது புருஷனை போல் நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமனாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? கர்த்தர் கேட்கிறார், நீ உன்னை நீதிமான ஆக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? பாருங்க, இன்னைக்கு அநேகர் வந்து தங்களுடைய நீதியை வைத்து நான் சரியான ஆளு, நான் கரெக்டா இருக்கிறேன், நான் வந்து எந்த விதத்திலையும் வந்து எனக்கு யாரும் குறை சொல்ல முடியாது, அப்ப லைஃப்ல நடக்கிற தோல்விக்கு லைஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு கர்த்தர் காரணம் என்பதை பற்றின ஒரு சம்பவத்தை இங்க யோபு பேசுவதும், அதுக்கப்புறம் அவரு மறுபடியும் வாயை பொத்தி கொள்கிறேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவம் வந்து வாயை பொத்திக்கிட்டாலே அவங்களோட ஆசீர்வாதம் வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடும். அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்றைக்கு நான் வந்து கரெக்டு, ஆனால் என் லைஃப்ல நடக்கிற தோல்விக்கு வந்து கடவுள் தான் பொறுப்புன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, அநேக தங்களை நீதிமானக்கி கொண்டவர்கள் சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து அதிகாலை இருந்து ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், கரெக்டா ஆலயத்துக்கு போறேன், இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் வந்து என்னுடைய நீதியை விளங்க செய்வதற்காக இதை நான் செய்யலை, கர்த்தர் நீதிமான தகுதியை கொடுத்து விட்டார் என்ற அடிப்படையில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பத்தின பெருமையா பேச மாட்டோம், என்னை பத்தின பெருமையா சொல்ல முடியாது. கர்த்தர் என்னை தகுதிப்படுத்திட்டார், அந்த அறிவு உண்டாகும் போதுதான் நம்ம கர்த்தருக்குள்ள நீதிமன்ற தகுதி வரும்போது நான் எல்லா சூழ்நிலையிலும் இந்த பூமியில் இருந்து கர்த்தரை மையப்படுத்துவதை தவிர என்னை நான் ஒரு பொருட்டா எண்ண மாட்டேன். அதனால யோவான் ஸ்தானம் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்படல, ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தாமே வனாந்தரத்தில் பாதையை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய கர்த்தரின் சத்தமா வந்து யோவான் ஸ்தானம் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும். அதுல என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உலகத்துல நான் எவ்வளவு பெரிய நீதியின் காரியங்கள் செஞ்சாலும் என்னுடைய சுயத்தை நான் செய்யல, தகுதிப்படுத்தினவர்களுடைய பலத்தை நான் செய்கிறேன். அந்த உணர்வு உண்டாகும் போதுதான் நான் மற்றவங்க கூட என்ன பண்ண மாட்டோம்னா, மற்றவர்கள் கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டோம். மற்றொரு நிலையை வந்து என்ன சொல்ல மாட்டோம், நீங்க வந்து இதனாலதான் நீங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், இதனாலதான் உங்களை வந்து நீங்க தீமை அனுபவிக்கிறீங்கன்னு நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டோம். கர்த்தர் எல்லாருடைய என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் விசுவாசத்துல நீதிமான ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். அதே யோபு பாருங்க, அதுக்கப்புறம் இப்ப இந்த வாயை பொத்தி கொள்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் பாருங்க அவருடைய லைஃப்ல அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா பாருங்க, இதுக்கப்புறம் கர்த்தர் சொல்ற வார்த்தை யோபு 42ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகனபலியை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார், நான் அவனை முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அடுத்து பாருங்க, அதுவே 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி
கர்த்தர் உண்மையில் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காய் அங்கலாய்த்து அவனுக்காய் ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆவணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கும் எம்மிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கோர்னப் என்று பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திலே போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அது தகப்பன் அவர்கள் சகோதர நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். பாருங்க, யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். முன்னிலைமை என்பது நான் நீதிமான், நான் நீதியின் காரியத்தை நடப்பிக்கிறேன் என்ற உணர்வோடு இருந்த யோபுடைய அந்த அறியாமல் இருந்து தேவன் அவனுக்கு விடுதலை ஆக்கி, இப்ப நான் வாயை பொத்திக்கொள்றேன் என்று சொன்ன யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய நீதிமான் என்ற உன்னுடைய நீதிமான் அந்தஸ்தை வச்சு என்னை நீ நியாயத்தை அவமாக்குவாயா என்று கேட்டு அவனை கேள்வி கேட்ட உடனே சொல்றான் வாயை பொத்திக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் யோபுடைய லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இப்ப என்ன பண்றாரு, யோபை பத்தி கர்த்தரே சொல்றாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தரை குறித்து நிதானமா பேசல. அதாவது அவர்கள் இவன் தன்னை நீதிமான்னு தன்னை காமிச்சு விரும்பினா, அவங்க கர்த்தரை அவர் அவருக்கு முன்னாடி அவர் நம்ம தகுதி அற்றவர்கள் என்பதை போல கர்த்தரை ஒரு எப்படி காமிச்சாங்கன்னா, கர்த்தரை மற்றவர்களுக்கு அவர் ஒரு அன்பில்லாத தேவனை போல அவங்க காமிச்சாங்க. அதனாலதான் இப்ப கர்த்தர் யோபை பார்த்து சொல்றாரு, யோபு நிதானமா என்னை பிடிச்சு பேசினா, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க உங்களுடைய கடாக்களை ஆட்டுக்கடாக்களை கொண்டு நீங்க யோபுட்ட கொண்டு போய் யோபு உங்களுக்காக என்னுடைய சமூகத்தில் பலிபீடத்தில் பலி செலுத்துவான்னு சொல்ற வார்த்தையை நான் பார்க்கிறோம். அப்ப யோபுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில தேவன் யோபுவை இந்த பூமியில வைத்து அழகு பார்த்து ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் வைக்க தேவன் விரும்பினார். பாருங்க, முன்னிலைமை 7, பின்னிலைமை 14,000 என்பதை குறித்து நான் பார்க்கிறோம். முன்னிலைமை தன்னுடைய மாம்சத்தை புயவலமாக்கி கொண்டு பேசின யோபு, பின்னிலைமை ஆவியை நிதானிக்கிற யோபுவே நான் பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆவியை நிதானிப்பது என்பது, அந்த பூமியில ஆவியை நிதானித்து வாழ்வது என்பது ஆவியில நீதிமான் உணர்வை அடையும் போது, இந்த உலகத்தில் நான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைக்கும் என் தேவன் என்னை தகுதிப்படுத்திருக்கிறார். அந்த தகுதி வாழ்வுக்கு என்னை அழைத்திருக்கிறார். ஆகவே வாழ்க்கை எல்லாத்துக்கும் தேவன் என்னை நீதிமன்ற அந்தஸ்தோடு நடத்துறான்ற உணர்வை குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, யோபுடைய லைஃப்ல முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை என்று சொல்லும் போது, அவருடைய முன்னிலைமை தன்னை குறித்து நீதிமன்றம் என்னென்ன பார்க்கிறோம். பின்னிலைமை என்பது தேவன் பேரில் நம்பிக்கை வைத்தவனாக, தேவன் அவருக்கு முன்பாக என் நீதி ஒன்றுமில்லை என்பதை பற்றி பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அவர் இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப இன்றைக்கு நான் நன்றாக இருக்கும்படியாக, என் கிரியைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியாக, என் ஆசீர்வாதங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்த அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தேவன் விரும்புகிறார். ஒரு கார் வாங்கினாலும் கூட, ஒரு வீடு வாங்கினா கூட, இது என் பலத்துல உண்டானதல்ல, தேவன் என்னை ஆஸ்வதிக்கிறார், தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார், இது தேவனால் உண்டானது. ஆகவேதான் பாருங்க, பிரதிஷ்டை பண்ணும்போது நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஏன் பிரதிஷ்டை பண்றோம்னு கேட்டா, கர்த்தர் இவை எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த பூமியில தேவன் இதை எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார், இதை தேவனுக்கென்று பயன்படுத்துவேன், தேவனுக்கென்று நான் கொடுப்பேன் என்ற அப்படிப்பட்ட ஆவின் உணர்வை பெறும்படியாக, ஆவின் உணர்வை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால பிரதிஷ்டை என்பது நான் தேவன் எனக்கு கொடுத்ததை தேவனுக்கென்று பயன்படுத்த நான் முற்றிலுமாய் அதை அர்ப்பணிக்கிறேன் என்ற உணர்வோடு செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக நீதிமான் என்பது நம்முடைய தகுதியில் அல்ல, நீதிமான் என்பது அவர் மூலமாய் கிடைக்கிற அந்தஸ்தாக நமக்கு இருக்கிறது. அந்த அந்தஸ்தை வச்சு இந்த பூமியில நான் ஆசீர்வாதமாய் வாழும்போது அந்த அந்தஸ்தை நான் தேவனுக்கு மூலமாக தேவனை காட்டக்கூடியதாக அது இருப்பதை நான் பார்க்கிறோம். அப்போ பூமியில நான் நன்றாக இருக்கும்படியாக, நான் ஆசீர்வாதம் இருக்கும்படியாக பாருங்க, பின்னிலைமை யோபுக்கு மற்றொரு ஆசீர்வாதம் இருந்தது. அவங்களுடைய
குமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்களா இருந்தார்களாம். அன்பான தேவப்பிள்ளைகளே, யோபுடைய சரித்திரம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதாவது இந்த பூமியில என்னுடைய பலத்துல அல்ல, தேவ கிருபையில நான் நன்மை அடைந்து கொள்கிறேன். தேவ கிருபையில நான் வாழ்கிறேன். தேவ கிருபையில எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. தேவ கிருபையிலே நான் இதை பெற்றுக்கொள்கிறேன் என்ற அப்படிப்பட்ட உணர்வு உண்டாயிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அன்பு பெருக ஆரம்பிச்சோம். ஏன்னு சொன்னா இப்ப இருக்கிற தகுதி என் மூலமா இல்லை, இப்ப இருக்கிற தகுதி அவர் மூலமா உண்டாயிருக்கிறதுனால இப்ப நான் மற்றவர்களை அன்பு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மற்றவர்கள் மீது என்னுடைய கோபத்தை காண்பிக்காதபடிக்கு மற்றவர்கள் அன்பு செய்த இந்த பூமியில ஒரு நீதிமன்ற தகுதி உண்டாயிருக்கும் போது நம்ம நிறைய வசனம் வாசனம். நீதிமான் மீது சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும், நீதிமான் வாய் ஜீவ ஊற்று, நீதிமான் மீது அவனுடைய அவன் தேசத்தில் அவன் பெருமையா இருப்பன்ற வார்த்தையெல்லாம் வாசிக்கிறோம். இது எல்லாமே எதை காட்டுன்னு சொன்னா, நான் நீதிமான் என்று மற்றவர்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே நான் நீதிமன்ற அந்தஸ்தோடு வாழும்போது தேவ அன்பை இந்த பூமியிலே காட்டும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ அன்பு நமக்கு ஊற்றப்படுகிறது, அவர் மூலமா நமக்கு ஊற்றப்படுகிறது. அதனால இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று விசுவாசத்திலே ரோமர்ல பவுல் பேசுகிறாரு. இதயத்திலே எச்சிப்பு உண்டாக விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறோம். ரட்சிப்பு உண்டாக அது இதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறோம். அவங்க அன்பான தேவப்பிள்ளையிலே அந்த பூமியிலே நீதிமானாய் வாழ்வது, அது மூலமா கிடைக்கிற தகுதி ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தேவனுக்குரியதை என்பதை காட்டும்படியாக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாளில கூட நீதிமன்ற அந்தஸ்து கொடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்தி சோத்திரித்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் காரியம் அறியாத மூடரை போல இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் தகுதிப்படுத்தப்பட்டு அவரால் ரட்சிப்பு உண்டாயிருக்கும்படியாக எங்கள் ரட்சிப்பு தேவனால் உண்டானது என்பதை அறிந்திருக்கிறோம். அதன் மூலமாக நீதிமன்ற அந்தஸ்துகளுக்கு உண்டாயிருப்பதை ஸ்தோத்திரம். நீதிமன்ற அந்தஸ்து உண்டானபடினாலே இந்த பூமியிலே நான் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்பது தேவனுடைய பிள்ளை என்பதை காட்டும்படியாக என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தேவனால் உண்டானது என்று காண்பிக்கும்படியாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறேன். எனக்கு கிடைக்கப்படும் ஒவ்வொரு நன்மையும் தேவனால் உண்டானது என்பதை நான் அறிந்திருக்கிறக்கூடிய மனக்கண்ணை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனால் கிடைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் தேவனுக்கு பயன்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாளில் என்னை அப்படிப்பட்ட திறப்பின் வாசலுக்குள்ளாக அப்படிப்பட்ட உணர்வுள்ள வாழ்வுக்குள்ள அழைத்து சென்றதற்காக ஸ்தோத்திரம். அப்படியாக இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவனத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு பயன்படுத்த கர்த்தரை கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஒவ்வொருவரும் கர்த்தரை உயர்த்தும்படி கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புறோம். அதில் தொடர்ந்து இதை நீங்க கேளுங்க. உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் இது நான் செலுத்த வேண்டும் என்று விரும்பினால் எங்களோடு கூட உங்கள் கரத்தை இணைத்துக் கொள்ளும்படி நாங்கள் விரும்புகிறோம். அப்படி இணைத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஸ்கிரீனில் போடக்கூடிய நம்பரில் உங்களுடைய உதார்த்தமான பங்களிப்பை அதை செலுத்துங்கள். அது மூலமாக அநேருக்கு நம்ம ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கும்படியாக, அநேருக்கு பிரயோஜனமாக மாற்றும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாக நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு என்று கொடுத்து தேவநாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.